ஸோ என் மேக்கப் ஆர்ட்டை காமிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மேக்கப், இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்காதீங்க. பேக் பண்ணுறது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக தெரியாது. பட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பேன், ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மேக்கப் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் மொபைலில் பார்த்தேன்னா கொஞ்சம் அதிகமாக போடுற ஃபீலிங் வருது. சரி, மொபைல் பார்த்துட்டீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். இது உள்ள பார்த்தீங்கன்னா இது உள்ள அவ்வளோ இருக்கும், க்ரீமியாக இல்லை ஜெல்லியாக இந்த மாதிரி எடுத்து இது என்ன சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ண. லாஷஸ் வைக்க மறந்துட்டேன், வைக்கவா வேணாமா? இந்த ஒர்க் பிரஷர் இருக்கே வாரத்துல 8 நாளும் இருக்குங்க. ஆனா உங்களுக்கான டைம் சோ விடாம போலாமா விதவிதமான ஊருக்கு? லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ரெடியாக போகிறேன். அண்ட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே எனக்கு ஷீட் மாஸ்க் போடுறது ஒரு பழக்கம். அதுவும் என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். ஸோ கொரியன் ஷீட் மாஸ்க், ஏதோ ஒரு கொரியன் ஷீட் மாஸ்க் வந்து போடுவேன். இது வந்து பேங்காக்லேருந்தே வாங்கினது. ஸோ என்னோடய ரிச்சுவலை வழக்கம் போல் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக ஆக்கும். அதுக்கப்புறம் டைரெக்டாக மாய்ஸ்சரைசரை போட்டால் அம்சமாக இருக்கும், மேக்கப் செட் ஆகும். அப்படியே சில்லிங்காக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் கழிச்சு இதில் உள்ள மாய்ஸ்சர்லாம் நல்லா ஸ்கின்ல இறங்கினதுக்கப்புறமா அண்ட் இன்னொரு சில்லியாக ஒரு வேலை பண்ணுவேன். சில்லி இல்லை, இது உள்ள பார்த்தீங்கன்னா இது உள்ள அவ்வளோ இருக்கும், க்ரீமியாக இல்லை ஜெல்லியாக இந்த மாதிரி எடுத்து இது என்ன சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ண. அது போக மீதி இருந்ததுன்னா இந்த மாதிரி கையில் அண்ட் ரிலாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் நான் ஷீட் மாஸ்கை எடுத்திருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசரை போட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நான் வந்து லைட்டாக ஹேரை வெட் பண்ணியிருக்கேன், நான் ப்ளோ ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக. பட் ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்கப் பண்ணலான்னு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து மேக்கப் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து மேனேஜபிளாக மேக்கப் பண்ண தெரியும். எனக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிறேன்னா ஓகே, எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம், இவ்வளோ தான் எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு ப்ரோ அப்படிலாம் நான் சொல்லலை. அண்ட் ஐ திங்க் ஃப்ரம் பிக் பாஸ், ஏன்னா அப்போ தான் வந்து எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இருக்க மாட்டாங்க, நம்மளே தான் மேனேஜ் பண்ணணுங்கிற போது நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு நானே ட்ரை பண்ணி மேனேஜ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஸ்லோவாக அப்போத்துலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் எல்லாத்துலேயுமே என்கிட்ட வந்து ஒரு 4 செட் இருக்கும். இப்போது ஃபவுண்டேஷன்னா ஒரு 4 வெரைட்டி, கன்சீலர்னா ஒரு 4 வெரைட்டி, ஐ ஷேடோ, ஹைலைட்டர், கான்டோர் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அதில் அப்பப்போ எந்த மாதிரி லைட்டிங் இல்லை எங்கே போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் போட்டுப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கொடுத்துப்பேன், அவ்வளோதான். அண்ட் ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்கப்பை நான் வந்து ப்ராடக்ட்ஸை பெருசாக நான் ரிவீல் பண்ணல, பிராண்ட்ஸ் எதுவும் நான் சொல்லலை இந்த வீடியோவில். பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு நான் மேக்கப் போடுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து லைட்டாக லிப் பாம் போட்டிருக்கேன். அண்ட் தென் மாய்ஸ்சரைசர் வந்து ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ட்ரை ஆகும். எனக்கு வந்து ஒரு ரொம்ப ட்ரை ஸ்கின்னும் சொல்ல முடியாது, இல்லை ரொம்ப ஆயிலி ஸ்கின்னும் சொல்ல முடியாது. பட் மேக்கப் போட்டால் லிக்விட் ஃபவுண்டேஷன்னா அட்லீஸ்ட் ஓகே. பட் இல்லை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மேக்கப்பே வந்து ஃபேஸை ஸ்கின்னை ட்ரை ஆக்கும். அதனால் நான் கொஞ்சம் நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணிப்பேன்.
இன்னொரு ப்ராடக்ட், இது வந்து ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் டுகெதர். இதோட பர்பஸ் வந்து ரெண்டுமே சால்வ் ஆகும். ஸோ அண்ட் இது ஒரு சின்ன க்ளோ கொடுக்கும், மேக்கப்பை தாண்டி ஒரு க்ளோ கொடுக்கும். சில நேரங்கள் எனக்கு என்ன தோணும்னா, இதை மட்டுமே போட்டுட்டு காஜல், மஸ்காரா, ஐப்ரோஸ் டச் பண்ணிட்டு போயிடலான்னு தோணும். தெரியுதா ஒரு சின்ன ஷைன். அண்ட் அதே ப்ராடக்ட் ஐக்கு தனியாக இருக்குது. ஸோ இது வந்து ஐயோட பேஸ். ஸோ இது ப்ரஷ்லேயும் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் இது மட்டும் நான் வந்து ஐ ப்ரிஃபர் டூயிங் இட் வித் மை ஹேண்ட்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ எவ்ரி டைம் வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் மேக்கப் போடும்போது ப்ரஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். நான் இந்த வாட்டி முன்னாடியே ப்ரஷஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எவ்ரி டைம் வந்து இட் இஸ் மேண்டட்ரி டு க்ளீன் யோர் ப்ரஷஸ். அது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னோ இல்லையோ, இட் இஸ் குட் ஃபார் யோர் ஸ்கின். இல்லாட்டி அதில் ஒரு பாக்டீரியா, அதனால் ஒரு இன்ஃபெக்ஷன், இல்லை அதனால் ஒரு ரேஷஸோ பிம்பிளோ, இல்லை சம்டைம்ஸ் ஒழுங்காக பிளெண்ட் ஆகாது. நீங்கள் வந்து என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும், ப்ரஷஸ் வந்து க்ளீனாக இருந்ததுன்னா பிளெண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ ஆல்வேஸ் க்ளீன் மை ப்ரஷஸ் பிஃபோர் அப்ளைங் மேக்கப். ஓகே, ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரே மாதிரி எப்போதும் மேக்கப் போடுவேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மாற்றி மாற்றி கொஞ்சம் மேக்கப் போடுவேன். அண்ட் வேறு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லை மூடுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன், சில நேரம் டைமுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். லெட்ஸே எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது அப்படின்னா, அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோ இல்லை குயிக்காக மேக்கப் போடுறதுக்கு என்ன இருக்கோ, எப்படி ஒரு பேஸ் லெவலில் கவர் பண்ணிட்டு போயிடலாம், அந்த மாதிரியும் நான் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்ன மேக்கப் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி, லைக் கன்சீலர், ஃபவுண்டேஷன், கான்டோர், ஹைலைட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து பண்ணுறேன். பட் இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது ரூல். என்ன கேட்டால் உங்களோட ஸ்கின் அண்ட் உங்களோட ஃபேஸ், உங்களுக்கு எது மேஜராக கவர் பண்ணணும், எதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 4-5 வாட்டி மேக்கப் போட்டாலே பழகிடலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது ஒரு ஆரஞ்ச் கரெக்டர். பட் அது லிக்விட் கரெக்டர் கிடையாது. நான் வந்து என்ன சொல்கிறது, இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. மேக்கப் பிளெண்டரை யூஸ் பண்ணி அதையே கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக ஆக்கி வச்சுருக்கேன். ஓகேவா, இது வந்து நம்மளோட டார்க் சர்க்கிள் இருந்தால் டார்க் சர்க்கிள் அந்த இடத்துல போட்டுக்கலாம். அண்ட் எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ, அண்ட் நான் ரொம்ப போட மாட்டேன். ஸோ என் மேக்கப் ஆர்ட்டை காமிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மேக்கப், இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு வந்து மேக்கப் போடாத மாதிரி போடுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் பட் இதில் ஆரஞ்ச் கரெக்டர் மாதிரிலாம் தெரியாது. ரொம்ப பேஸ் லெவலில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா இங்கே பார்த்து எனக்கு ஒழுங்காக ஜட்ஜ் பண்ண முடியலையோன்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே மிரர் பார்த்தும் பண்ணுறேன். இதுவும் வந்து நான் இன்றைக்கி லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலை. பட் நான் பிளெண்டர் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் லிக்விடிஃபை பண்ணிப்பேன். லெட்ஸ் சே இப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத
ஒரு 2 ட்ராப் இல்லை 1 ட்ராப் ஆஃப் அந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி வரும். ஒன்றும் இல்லை, இது என்ன ரீசனுக்காகனா பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். லிக்விட் ஃபவுண்டேஷன் என்ன மாதிரி ஒரு ஈஸ் கொடுக்குமோ அந்த மாதிரி இருக்கும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ப்ரஷஸ் வைஸ் நான் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஏன்னா வந்து வாட் இஸ் திஸ், எடிட்டர் இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரஷஸ் வைஸ் ஏன் நான் வந்து பெருசாக இன்புட் கொடுக்கல அப்படின்னா, இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு நல்ல பிளெண்ட் ஆகிற ஃபீல் எது இருக்கோ அந்த ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் ஹேருக்கு எதுவும் பேண்ட் மாதிரி அந்த மாதிரி எதுவும் கொண்டு வரல, ஸோ நான் யூஸ் பண்ணல. பட் இது உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்ததுன்னா நீங்கள் ஹேரை பின்னாடி பேக் பண்ணிவிட்டு பண்ணலாம். டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ் இருக்குது, இல்லை காம்பேக்ட் இருக்குது. பேக் பண்ணுறது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக தெரியாது. பட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பேன். எனக்கு யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் போடும்போது எனக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா அவங்கக்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் கேட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்கி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா நான் அதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். ஓகே இது ஏன்னா அவங்க பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வரும்போது அது நம்மளுக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு அவங்க மேக்கப் போடும்போதே தெரியும். ஸோ பிடிச்சதுன்னா நான் அதை வாங்கி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், ஓகே எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மேக்கப் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஐப்ரோஸ் ஜஸ்ட் இந்த கோம் பண்ணுற மாதிரி என்ன இருக்கோ நீங்கள் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாவது பக்கத்தில் வெளில போகிறேன் டக்குன்னு பண்ணோன்னா இந்த பென்சில், ஐப்ரோ பென்சில் நான் யூஸ் பண்ணிப்பேன். பட் இப்போ நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணல, ப்ராப்பராக ப்ரஷ் வச்சு ஐப்ரோ பண்ண போகிறேன். ஸோ இதில் எப்படின்னா ஒரு ஐப்ரோ வேக்ஸ் இருக்குது அண்ட் பவுடர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேக்ஸ் அப்ளை பண்ணுறேன், ஷேப் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் பவுடர் போடுறேன். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், இதுதான் கரெக்டாக தான் கரெக்டுன்னு கிடையாது. இப்போ நான் பண்ணுறது எவ்வளோ தூரம் கரெக்டுன்னு எனக்கு தெரியாது. ஸோ வித் டைம் வந்து நான் பண்ணுறது தான் அதெல்லாம். நான் மொபைலில் பார்த்தேன்னா கொஞ்சம் அதிகமாக போடுற ஃபீலிங் வருது. அதனால் நான் அப்பப்போ மிரரை செக் பண்ணிக்கிறேன். சரி மொபைல் பார்த்துட்டீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். அண்ட் வேக்ஸ் போட்டதுக்கப்புறமா அது மேலே பவுடர். ஓகே, ஃபைனலாக வந்து இந்த பிகினிங்கில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். கமிங் டு ஐஷேடோ, நான் இன்னும் ஐஷேடோ பெருசாக கற்றுக்கல. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பேசிக் லெவல் ஐஷேடோ தான். எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிக் பாஸில் இருக்கும்போது ஐஷேடோ கேர்ள்ஸ்ன்னு இருப்போம் இல்லையா. ஸோ சம்யுக்தா தான் வந்து எனக்கு ஐஷேடோ பண்ணி விடுவாங்க. பட் ஐ திங்க் திருப்பி போய் அவங்கக்கிட்ட தான் நான் கிளாஸ் எடுக்கணும். சாம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. யூ ஹவ் டு டீச் மீ ஹவு டு அப்ளை ஐஷேடோ. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு பேஸ் தான் பண்ண போகிறேன். பட் என்ன பேஸ் பண்ணலான்னு ஒரு சின்னதாக யோசிச்சுக்கிறேன். ப்ரௌன், ஏன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் இல்லை என்னோடய அவுட்ஃபிட். ஸோ ஐ தாட் ஐல் கோ வித் ப்ரௌன். ஸ்மோக்கி பண்ணணுன்னு ஆசை தான், பட் எனக்கு ஸ்மோக்கி பண்ண தெரியாது. அதனால் வந்து நான் ப்ரௌன் பண்ணுறேன். அண்ட் இந்த மொபைலில் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டராக தெரியுது. ஓகே, ஸோ அதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க, ஒன்றுமே தெரிலன்னு. ஆக்சுவலி மிரரில் பார்க்க இன்னும் கொஞ்சம் இதை விட ப்ரைட்டாக தெரியுது. அண்ட் லிட்டில் கிளிட்டர் ஆட் பண்ணலாம், லைட்டாக ஒரு ஷைன். பிகாஸ் ஒரு ஈவினிங் ஈவெண்ட் இது, லைட்ஸ் எல்லாம் இருக்கும், ஹெவியாக இருக்கும்.
ஆர் வெயிட் ஐ ஷேடோ பேலட் இன்னொன்று இருக்குது, அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்குறேன். இதில் நிறைய கிளிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு கிளிட்டர் ஓகே ட்ரை. லைட்டாக பர்பிள் எடுத்திருக்கேன் இது, ஏன்னா என்னோடய அவுட்ஃபிட்டில் வந்து பவுடர் ப்ளூ அண்ட் பர்பிள். ஓகே ஓகே குயிக்காக இப்போ ஒரு ஐ லைனர் பண்ணிடலாம். என்ன காமெடியாக இருக்குன்னா, என்னோடய ஐலைனர் ப்ரஷ்ஷை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், பட் லிக்விட் லைனர் வச்சுருக்கேன். இந்த லிக்விட் லைனரோட ப்ரஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, க்ளீனாக என்ன சொல்கிறது, நல்லா அதில் உள்ள அந்த லைனர்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டேன். ஜெல் லைனர்லேருந்து எடுத்து போட்டு பார்த்து ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி நாங்கள் டைரெக்டாக பார்த்து போட்டால் இன்னும் ஸ்பீடாக ஐலைனர் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். இங்கே லைட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. நான் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது இங்கே இருக்க இந்த ஹோட்டல் எல்லோ லைட்டில் தான் வந்து என்ன தெரியுதோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் என்ன பண்ணலாம், கான்டூர் பண்ணலாம். கான்டூர் ப்ரஷ் இருக்குது. இதுலேயுமே வந்து இந்த மாதிரி பவுடர் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கான்டூர் பண்ணுறதும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் தட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கேருந்து சீக் போன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து இப்படி வருது. அண்ட் அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணணும், அப்படியே விட்டுறக்கூடாது. வெயிட், அதே மாதிரி நோஸ்க்கு வந்து அதே மாதிரி நோஸ்க்கு லைட்டாக கான்டூர் பண்ணியிருக்கேன். ஜா லைன் ஒரு சின்ன கான்டூர் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு. அண்ட் யூஸ்வலாக இங்கேயும் பண்ணுவாங்க, பட் நான் ப்ளூ ட்ரை பண்ணி ஃப்ரிஞ்சஸ் இல்லை, டி சைட் பார்ட்டிஷன் எடுத்து தான் விட போகிறேன். அதனால் பெருசாக தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு, நெக்ஸ்ட் இஸ் ப்ளஷ். ஸோ ப்ளஷில் எனக்கு இப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா, லிக்விட் யூஸ் பண்ணவா இல்லை பவுடர் யூஸ் பண்ணவா, லிக்விடா பவுடரா. ஓகே, லிக்விட். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கையில் இப்படி லைட்டாக போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ப்ளஷோட ப்ரஷ்ஷை எடுத்துட்டு லைட்டாக அதில் டேப் பண்ணிவிட்டு தெரியுதா தெரியலையே, ஓகே. ஆக்சுவலி இந்த சைடு லைட்டாக அதிகமாகிடுச்சு, அதை நான் வந்து திருப்பி ப்ரஷ் போட்டு எடுத்துடலாம். இல்லை இந்த சைடு இன்னும் அதிகமாக லைட்டாக போட்டு அதை மேனேஜ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் ஹைலைட்டர். இது வந்து என்னோடய ஃபேவரட் ஹைலைட்டர். இன்னும் 2 வச்சுருக்கேன், பட் இதை விட எனக்கு மனசே வரல. கடைசி ஒரு துண்டு இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் வந்து ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். நான் ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வாங்கி இவ்வளோ யூஸ் பண்ணதே கிடையாது. இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே நிமிஷம். யா, ஸோ இந்த
ஹைலைட்டரை ப்ரஷில் லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு இப்படி டேப் பண்ணிவிட்டு ப்ளஷ்ஷுக்கு மேலே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தான் தெரியலையா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியலையே. என்னடா ஃபோன் அது? பட் ட்ரஸ்ட் மீ, இந்த கண்ணாடியில் வந்து எனக்கு தெரியுது. ஓகே, இங்கே இங்கே அண்ட் லைட்டாக இங்கே பண்ணிடணும். அண்ட் தென் கன்சீலர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப போடக்கூடாது. ஏன்னா எனக்கு அண்டர் ஐ மட்டும் ரொம்ப கேக்கியாக தெரியக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப ஹெவி மேக்கப் லுக் கொடுக்குற ஒரு விஷயமே வந்து இந்த அண்டர் ஐன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா இங்கே மட்டும் ஒரு ட்ராப் மாதிரி தான் வைக்கணும். அப்படி தான் நான் வைப்பேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரஷ்ஷையே வச்சுட்டு அகெயின் இதுதான் ரைட் வே, அதான் ரைட் வேன்னு இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தோன்னே நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எப்படி மேக்கப் போட்டிங்க, தப்பாக போட்டிங்க, என்ன ஆர்டரில் போட்டிங்க, அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியக்கூட தெரியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. இவ்வளோ தான் நான் ரெடி ஆக போகிறேன். அண்ட் லிப் வந்து ப்ரௌன், ஐ வாண்ட் ப்ரௌன் கலர் லிப் லைனராக தான் தேடிட்டுருக்கேன். ஒரே நிமிஷம். ஓகே, லிப் லைனரில் அண்ட் இது என்னோடய மேக்கப் பிளேஸே கிடையாதா. ஸோ ஒன்று ஒரு இடத்துல இருக்குது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் மோஸ்ட்லி வந்து இப்படி போடாமல் டேப் பண்ணிங்கன்னா ஐ லைக் இட் டு பி லைக் தட். இதை ப்ரௌன் கலர்னு சொல்ல முடியாது. சும்மா நேச்சுரலாக இந்த கலரில் இருக்க மாதிரி நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கிளம்புறதுக்கு முன்னாடி அவுட்ஃபிட் போட்டதுக்கப்புறம் நான் வந்து க்ளாஸ் மேலே போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பேன். அண்ட் ஃபைனலாக ஒரு வாட்டி வந்து பவுடர், டூ டச் பவுடர். ஸோ ஃபைனலாக ஸ்ப்ரே. லேஷஸ் வைக்க மறந்துட்டேன். வைக்கவா வேணாமா? ஓகே, லேஷஸும் வேணால் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். லேஷஸ் எங்கே வச்சேன்? சம்டைம்ஸ் கண்ணு முன்னாடியே வச்சுட்டு தேடுவேன். அதுவும் என்னோடய பழக்கம்தான். ஸோ லேஷ் வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண லேஷ் தான், பட் ஸ்டில் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதில் உள்ள க்ளூ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யூஸ் பண்ணது தான் இது. ஸோ க்ளூ வந்து இந்த லைன் மேலே லைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த எண்ட்ஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே தான் யூஸ்வலாக வந்து அப்படி தூக்கும். இதுமே கம்ஃபர்டபுளாக இல்லையே.
ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் இந்த ஒயிட் கலர் போயிடும். போயிடும்னா நான் தெரியாது அந்த க்ளூவோட கலர், பட் ஸ்டில் அதுக்கு மேலே ஒரு லேயர் லைனர் கொடுத்துக்கலாம் நம்ம. மேபி இன்னொரு நாள் நான் டே லைட்டில் ஒரு மேக்கப் வீடியோ பண்ணுறேன். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு டிப் வேணும்னாலோ இல்லை இந்த மாதிரி மேக்கப் ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் தெரிஞ்சால் வீடியோ பண்ணி காட்டுறேன். ஓகே, ஐ கேன் நாட் ப்ராமிஸ். ஆட்டா கடவுளே. யூஸ்வலாக இவ்வளோலாம் போட மாட்டேன். ஏன்னா நான் வந்து கண்ணாடி கிட்டக்க போயிட்டு இப்படி வந்து லாஷஸ் வச்சுருவேன். ஒரு நிமிஷம் கண்ணாடி கிட்ட போயிட்டு வச்சுட்டு வந்துடுவா. எப்படி வைக்க போகிறேன்னு காட்டுறேன். ஜஸ்ட் இந்த சென்டரை மட்டும் டார்கெட் பண்ணுவேன். சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடும் அந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட லைனரை ஒரே ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் மஸ்காரா மறந்துட்டேன்ல. சாரி, மஸ்காரா முன்னாடி கண்ணு கீழே வந்து நீங்கள் காஜல் போடலாம். இல்லாட்டி ஐ ஷேடோவே ஒரு தின் லைன் மாதிரி பண்ணலாம். இன்றைக்கி வந்து லைக் காஜல் போட்டால் ட்ரெடிஷ்னல் லுக் ஈஸியாக கிடைக்கும். இல்லாட்டி கண்ணை வந்து இன்னும் ப்ரைட்டாக அப்படி காட்டும். ஸோ இன்றைக்கி வந்து நான் காஜல் ப்ரிஃபர் பண்ணலை. நான் வந்து என்ன ஐஷேடோ மேலே போட்டேனோ லைக் ப்ரௌன் ஷேட், அதே இதை நான் வந்து கீழே லைட்டாக டச் பண்ண போகிறேன். லைக் இந்த மாதிரி அந்த வாட்டர் லைனில். அந்த மாதிரி வாட்டர் லைனில் ஒரு டச் பண்ணிவிட்டு மஸ்காரா. ஃபைனலி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செட்டிங் ஸ்ப்ரே. ஓகே, செட்டிங் ஸ்ப்ரேலேயும் 2-3 வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஈவெண்ட், கொஞ்சம் லைட்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஷைன் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு டியூயான லுக் கொடுக்கறதுக்கான ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். இதிலே வந்து கொஞ்சம் ஷைன் கிளிட்டர் இருக்கும். ஸோ இது இன்னும் ஃபியூ மினிட்ஸில் அதுவும் செட் ஆகிடும். ஸோ ஹேரும் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஃபைனல் லுக் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக். நான் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் வந்து லிப் க்ளாஸ் டச் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. அண்ட் ப்ளோ ட்ரை நான் பண்ணல, அதனால் வீடியோ எடுக்கல. அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் லுக்.